ஆட்டோ தொழிலுக்கு போனஸ் வழங்கிடு. தமிழக அரசு, தாவேக அரசு, தமிழக அரசு, தாவேக அரசு 60 வயது முடிந்திட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 9 ரூபாய் பென்ஷன் வழங்கிடு வழங்கிடு. தமிழக அரசு, தாவேக அரசு 60 வயது முடிந்திட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 9 ரூபாய் வழங்கிடு. தமிழக அரசு, தமிழக அரசு வாடகை வீட்டிலே குடியிருக்கும் ஆட்டோ தொழிலாளருக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு வழங்கிடு, வீடு வழங்கிடு. ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பாக ஆட்டோ சங்கத்தினுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்கத்தின் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்டோ வாழ்வாதாரம் பாதிக்கிற வகையில் பைக் டாக்ஸி என்கிற முறையை நடைமுறைப்படுத்தி அந்த டூ வீலர்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வகையினால் ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறதுக்கு பைக் டாக்ஸி முறையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதேபோல் ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் 60 வயது நிறைந்த பிற்பாடு நலவாரியத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஓய்வூதியம் என்பது 1200 ரூபாய் தான் இப்பொழுது கிடைக்கிறது. அது 9000 ரூபாயாக இந்த காலத்துக்கு தகுந்தாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் எஃப்சி காலங்களிலே இன்றைய விலைவாசி மிக கடுமையான உயர்ந்திருக்கும் முறையில் ஆந்திராவிலும் பாண்டிச்சேரியிலும் ரூபாய் 10,000 மானியமாக வழங்குகிறார்கள். அதேபோல் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் வீடு இல்லாத ஆட்டோ தொழிலாளிக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதேபோல் தமிழக அரசு கேரளா போல ஒரு ஆட்டோ செயலியை உருவாக்கி பொதுமக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளிக்கும் பிரச்சனை இல்லாமல் இயக்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசே அந்த ஆப்பை உருவாக்க வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இது போன்ற கோரிக்கைகளை புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு நிறைவேற்றும் என்கிற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றும் என நம்புகிறோம். இந்த அடிப்படையில் இந்த அரசு சுப்பிரமணியம் மாவட்ட செயலாளர் துவக்கி வைத்து எம்ஆர் முருகன் தோழர்